வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா கணிதம் இலவச பயிற்சி வால்யூம் 2 கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 25 எடுக்கணும் ஒரு எளிய இலக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 12. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா 5/5/2019 அன்று நடந்த அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் கணித வினாக்கள் தான் இந்த கொஸ்டின்ல முழுசா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வீடியோ முழுமையாக பாருங்க. ஏன்னா வரக்கூடிய தேர்வுகளுக்கு இதோட பேட்டர்ன்லையோ இல்லை இதோட டைரக்டாக கூட என்ன பண்ணலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த தகவல் ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான பயனுள்ள வீடியோவை நம்முடைய சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, கண்டினியூவாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப் டிவைட் பை 169 ப்ளஸ் 49 மைனஸ் எக்ஸ் சிக்வல் டு 20 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், மேல் எனக்கு என்ன இருக்குது 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப். அப்போ என்ன வச்சுக்கலாம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு வச்சுக்கலாமா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மேலே இருக்குது. அதே அப்போ கீழே எனக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி தான் கீழே இருக்கும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி தான் கீழே இருக்கும். இந்த ஏ ப்ளஸ் பி இங்கிட்ட அப்படியே இருக்கு. ஓகேவா? அப்போ பாருங்க, அப்போ ஏவோட மதிப்பு 13, ஏவோட மதிப்பு 13, பியோட மதிப்பு 7. அப்போ ஏயும் 13 7 கூட்டினாலும் வரும் 20 வருதுங்களா? அப்போ இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி தானே. அப்போ எக்ஸ்னு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஏபின்னு அர்த்தம். எக்ஸ்னு என்னது ஏபின்னா மைனஸ் அப்படி வச்சாச்சு. அப்போ எக்ஸ் என்ன இருக்கும், ஏபின்னு இருக்கும். அப்போ ஏனா 13, பினா 7. இப்போ 13 7 எனக்கு எவ்வளோ வரும், 91. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சரி, சில கொஸ்டின் என்ன பண்ணணும்னா கீழே 91 கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வரும் கேட்பான். அப்போ என்ன பண்ணோம், நடுவில் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் டேரெக்டாக ப்ளஸ் பண்ணி போட்டுருப்பீங்க, ஆன்சர் வந்துருக்கும். பட் இந்த சைடு நம்பர் கொடுத்துட்டு இப்போ கீழே ஒரு இடத்துல நம்பர் கேட்குறேன். அப்போ என்ன இந்த இடத்துல பெருக்கல் மதிப்பு, இங்கே வந்து கூட்டல் மதிப்பு, இங்கே என்ன இருக்கும் பெருக்கல் மதிப்பு வரும். அப்போ 13 7 பெருக்கினா 91. நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவின் விகிதம் எனக்கு என்ன கேட்குறான். ஓகேவா? அப்போ ஆரம், இப்போ 2 கோளங்கள் இருக்கா. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் கோளம் எனக்கு எப்படி இருக்காங்க, கோளத்தின் ஆரம் வந்து மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. ஓகே, அதாவது இங்க 1 இருந்தால் இங்கே எவ்வளோ இருக்குமா, அரை தான் இருக்கும். இங்கே 1 இருந்தால் இங்கே அரை தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 2 இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்குங்க, 1 தான் இருக்கும். கரெக்டா? இங்கே எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தான் முதல்ல இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. அப்போ இங்கே 2னா 1, 1னா அரை. அப்போ என்ன பண்ணானு கீழே உள்ளதை எடுத்துக்கலாமா, முழு நம்பர் இருக்கா, 1:2. அப்போ ஆரத்தோட விகிதம் எவ்வளோ, 1:2. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறான், கன அளவோட விகிதம் கேட்குறான். அப்போ கன அளவோட விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆரத்தை கியூப் பண்ணணும், அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? அப்போ 1 கியூப்னு எவ்வளோ 1, 2 கியூப்னு எவ்வளோ வரும் 8, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணோம், கியூப் பண்ணுறோம். கணம் பண்ணாலே போதும். கன அளவுனா கணம் பண்ணணும், பரப்புனா ஸ்கொயர் பண்ணணும், கணம்னா கனவுனா கனம் பண்ணும், அவ்வளோதான். அப்போ 1 கியூப் 1, 2 கியூப் எவ்வளோ 8 முடிஞ்சு. சப்போஸ் இதிலே பரப்பளவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பரப்பளவு கேட்டு என்ன பண்ணுவோம், ஆரத்தை ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 முடிஞ்சு. ஓகே, எனக்கு இந்த கொஸ்டினில் கன அளவு கேட்டாங்க. ஆன்சர் 1:8. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் கோலம் தான் எப்போ இருக்கும், இரண்டாவது கோலத்தின் ஆரத்தில் பாதி. அப்போ அங்கே செகண்டுக்கு தான் 2, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1. அதை தான் நீங்கள் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 200 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலம் உள்ள ஒரு தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலம் உள்ள ஒரு சதுர வடிவ குழாய். ஓகே, சதுரம் இல்லை, செவ்வக வடிவ குழாய். இங்கே ரெக்டாங்கிள் போடுவோம். செவ்வக வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்டர் உயர எத்தனை நிமிடங்கள் எனக்கு ஆகுங்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வருங்க, தொட்டி வந்து எப்படி இருக்கு, 200 மீட்டர் நீளம் 150 மீட்டர் அகலம். அந்த தொட்டியில் தான் எனக்கு எவ்வளோ வரணும், 2 மீட்டர் உயரத்துக்கு வந்து நம்பணும், நிரம்பணும், அப்படித்தானே? அப்போ உயரம் எனக்கு எவ்வளோ 2 மீட்டர். ஓகேவா? அப்போ தொட்டியை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். தொட்டுடைய கொள்ளளவு, அதாவது கன அளவு எவ்வளோன்னு பார்ப்போம். தொட்டுடைய கொள்ளளவு, அப்போ கன அளவு என்னது L/B/H. ஓகே, அப்போ தொட்டியோட நீளம் எனக்கு எவ்வளோ 200, அகலம் வந்து எனக்கு எவ்வளோ 150, உயரம் எனக்கு எவ்வளோ தண்ணி நிரம்பணும், 2 மீட்டர் உயரம் நிரம்பணுமா. அப்போ உயரம் எனக்கு எவ்வளோ 2.
இப்போ இது ஃபுல்லாக பெருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பெருங்க, 0 லாஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பாஞ்சா 30, 32 60. எத்தனை ஜீரோ இருக்கு? 2, இங்கே ஒரு 1, மொத்தம் 3 ஜீரோ. ஓகே, அப்போ கன அளவு தொட்டியோட கன அளவு எவ்வளோ வருது? 60,000 மீட்டர் கியூப் வருது. இப்போ இதைத்தான் நிரப்பணும். அது என்னது? ஒரு குழாய் வழியாக வருதா? அதோட இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 1.25. ஓகேவா? நீளம் எவ்வளோ? 1.5, அகலம் 1.25. அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 20 கிலோமீட்டர் பெர் மணி ஸ்பீடில் போகுது. அப்போ இன்ட்டு 20 கிலோமீட்டர் பெர் மணி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது மீட்டர், இதுவும் மீட்டர். ஓகேவா? இங்கே மீட்டருக்கு இங்கன்னா கிலோமீட்டர் பெர் மணி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ பார்க்கணும்ல? அப்போ கிலோமீட்டரை மீட்டரை மாற்ற போகிறேன், மணியை நிமிடமாக மாற்ற போகிறேன். ஏன் சார் சொல்கிறேன்னா நான் நிமிடம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்காக மணியை வந்து நிமிடம் மாற்றுவேன், கிலோமீட்டரை மீட்டரை மாற்றுவேன். அப்போ எவ்வளோ வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 1.5 மீட்டரில் தான் இருக்குது, 1.25 மீட்டரில் தான் இருக்குது. அடுத்து 20 இன்ட்டு 20 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர் வரும்? 1 கிலோமீட்டர்னா 1000மா? அப்போ 20 கிலோமீட்டர்னா 20 இன்ட்டு 1000 வகுத்தல் மணியை வந்து நிமிடமாக மாற்றுறேன். ஓகே, அப்போ மேலே வந்து மீட்டர், கீழே வந்து நிமிடமாக மாறி இருக்கும். ஓகேவா? இங்கேயும் பாருங்க, இது ஃபுல்லாக மீட்டர், இதுவும் மீட்டர். ஓகே, இப்போ அடிக்கலாமா? 1 20, 3 20 60. அடுத்து 1 3 3, இங்கே 0.5. ஓகேவா? இப்போ மொத்தமாக பெருக்குங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாயிண்ட் கப் ஒரு நம்பர், இங்கே பாயிண்ட் கப் 2 நம்பர். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இந்த 3 0 பெருக்கும் போது என்ன ஆகும்? மொத்தம் முழு நம்பர் ஆயிடும். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 625 மீட்டர் கியூப் பெர் நிமிடம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 625 அது மாதிரி எனக்கு வருது. எனக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 60,000 மீட்டர் கியூப் இருக்கு. ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு தான் 625. அப்போ மொத்தம் 60,000 மீட்டர் கியூப் எனக்கு எவ்வளோ வரும்? இதை டேரக்டாக அடிச்சிடலாமா? அப்போ 60,000 வகுத்தல் 625. ஓகேவா? அப்போ 60,625 அடிச்சுன்னா எனக்கு எத்தனை நிமிஷம் தெரியும்? ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 625. அப்போ மொத்தம் எனக்கு 60,000 இருக்குது. அப்போ எத்தனை நிமிஷம்னு பார்க்க போகிறேன். இப்போ அடிக்கலாமா? எத்தனை அடிக்கலாம்? 5 அடிப்போம். 5 அடித்தா 125. இங்கே அடித்தோம்னா 1 2 3 0. ஓகே, திரும்பியும் 5 அடிச்சிடலாம். எவ்வளோ? 25. இங்கே அடித்தோம்னா 2 4 2 0. அப்போ அடுத்து திரும்ப 25 அடிக்கலாமா? ஓகே, 5 அடிப்போம். 5 25. இங்கே அடித்தா 4 5 20, ஒரு 8 0. அப்போ 5 அடித்தோம்னா 9 5 45, மீதி 3 30ல் 6. அப்போ எனக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 96 நிமிடம் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் தொட்டியுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ? 60,000 மீட்டர் கியூப். அடுத்து அந்த பைப்புடைய அது எவ்வளோ ஸ்பீடில் வரும் அதை பார்க்குறோம். நீளம் அகலத்தையும் பெருக்கிறோம், அதே மாதிரி அந்த வேகத்தையும் டேரெக்டாக பிரிக்கிறேன். ஓகேவா? நீளம் அகலம் அந்த வேகம். எனக்கு 20 கிலோமீட்டர் பர் மணி என்ன பண்ணுறோம்? மீட்டர் பர் நிமிடமாக மாற்றுறோம். ஓகே, மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இது 1000ஆல் பெருக்கணும். மணிலேருந்து நிமிடம் வரணும்னா 60ஆல் பெருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே 1000ஆல் பெருக்கும், கீழே 60ஆல் பெருக்கும். அதான் இங்கே டேரெக்டாக போட்டிருப்போம். ஸோ அடுத்த எனக்கு எவ்வளோ வருது? 625 மீட்டர் கியூப் பை மினிட். ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு 625. அப்போ எத்தனை நிமிடத்துக்கு 60,000 மீட்டர் கியூப் வரும்? 96 நிமிஷத்துக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. டேபிள் என்பதன் குறியீடு 21 235 எனில் டைம் என்பதன் குறியீடு என்ன கேட்குறான். ஓகே, அப்போ டேபிள் இருந்து TABLE. இப்போ பாருங்க, டீனா எவ்வளோ? 20. அதே மாதிரி ஏனா 1, பீனா 2, எல்லுனா 12, ஈனா 5. பட் நீங்கள் எப்போ இருக்கணும்? 20 1 2 12 5 அப்படின்னு இருக்கும். பட் என்ன இருக்குது? 21 235 இருக்கா? ஸோ அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் தான் வர மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ என்னன்னா இந்த இலக்கங்கள் கூட்டு 2 0 கூட்டினா 2, அடுத்து 1 அப்படியே வச்சுக்கலாம், அடுத்து 2 அப்படியே வச்சுக்கலாம், அடுத்து 1 2 கூட்டினா 3 5 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்க, என்ன இருக்கு? 2 1 2 3 5. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு ஏதாவது ஒரு எழுத்துக்கு 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த 2 நம்பருமே கூட்டணும். ஓகே, ஏன்னா இங்கே 20, அப்போ 2 0 கூட்டினா 2 தான், 12 கூட்டினா 1 2 கூட்டினா 3. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் டைமா அப்போ 20, ஐனா 9, எம்னா 13, ஈனா 5. அப்போ இதை கூட்டினா 2, இது 9, 1 3 கூட்டினா 4, இந்த 5. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 29 45. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா?
ஸோ எழுத்துக்கான நம்பர் 2 இலக்கமாக இருந்தால் அந்த 2 இலக்கத்தையும் கூட்டி போடணும்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2x + 3y = 14 மேலும் xy = 3 எனில் 4x² + 9y² மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இங்கே 2x + 3y கொடுத்துருவாங்க, xy கொடுத்துருவாங்க. இங்கே என்னது 4x² + 9y² கொடுத்தனால நான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? 2x + 3y இதை நான் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுமா, அப்போ வரும் 4x². அடுத்து ஸ்கொயர் பண்ணோம்னா 9y² ப்ளஸ் 2x y பெருக்கணும் என்னது 2x 3y. அப்போ எனக்கு என்ன வரும்னா 4x² + 9y² ப்ளஸ் 4 12xy வரும். ஓகேவா? அப்போ 2x + 3y (2). இப்போ என்ன பண்ணும், எனக்கு தேவை இதான தேவை, ஏன்னா 4x² + 9y² தேவை. இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த +12 x வாங்கினதுனா மைனஸ் ஆயிருமா, அப்போ இந்த நம்பர் அப்படியே அப்ளை பண்ணலாம். 2x + 3y மதிப்பு எவ்வளோ 14. அப்போ 14². இந்த ப்ளஸ் பண்ணி வந்துச்சுன்னா -12. xy மதிப்பு எவ்வளோ 3 = 4x² + 9y². ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 14² எவ்வளோ 196 மைனஸ் 12 36. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும் 196 36 போச்சுன்னா 160. ஆன்சர் 160 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் y மதிப்பு 22/7 எனில் ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? ஓகே, அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலாது 1/2 × r². ஓகேவா? ஏன்னா வட்டத்தின் பரப்பளவு பாதி தான் அரைவட்டம். அப்போ r²/2ன்னு சொல்லுவோம், இல்லை 1/2 × r² சொல்லலாம். ஓகே, அப்போ 1/2 பையோட மதிப்பு 22/7, ஆர் மதிப்பு எவ்வளோ 35. இப்போ 35 2 முறை போடுவேன். ஓகே, 4 7 இங்கே 7 35, 4 2 இங்கே 11. அப்போ 11 5 55, இங்கே ஒரு 35. சார் எவ்வளோ வரும் 25 இங்கே 2 25 27, 15 இங்கே ஒரு 1 15 1 16. ஸோ அப்போ 5 12 இங்கே ஒரு 1 9 1. ஸோ 1925 ஆன்சர். அவ்வளோதான். 1925 சதுர சென்டிமீட்டர். ஸோ நார்மல் அரைவட்டத்தின் பரப்பளவு கேட்டால் ஸோ ஃபார்முலா எழுதுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, போதும். நெக்ஸ்ட்டு ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்வதில் ஒருவர் 20% நஷ்டம் அடைந்தார். அவர் கார் வாங்கிய விலை எவ்வளவு கேட்கலாம்? ஓகேவா? 20% நஷ்டமா? அப்ப 2 லட்ச ரூபாய்க்கு விற்கும் போது 20% நஷ்டம் அப்படின்னா அவர் என்ன பண்றோம், நஷ்டம்னா 100ல இருந்து கழிக்கணும். அப்ப எவ்வளவு வரும் 80% தான் இன்னைக்கு எவ்வளோ 2 லட்சம் ரூபாய். 80% தான் எவ்வளோ 2 லட்சம் ரூபாய். அப்ப அவர் வாங்கிய விலை என்னது 100% தானே, 100% எனக்கு எவ்வளவு வரும்? கான்செப்ட் புரியுதுங்களா? லாபம் அப்படின்னா 100ல இருந்து கூட்டணும், நஷ்டம் அப்படின்னா 100ல இருந்து கழிக்கணும். ஓகேவா? அப்ப நஷ்டம் சொன்னாங்க 100ல இருந்து 20 கழிச்சா 80%. அந்த 80% தான் எனக்கு 2 லட்சம் ரூபாய். அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்னு பார்க்க போறேன். கண்டுபிடிக்கலாமா? இப்ப சதவீதனால நேர்மாறில் தான் தலைகளை போட்டுக்கலாம். அப்ப 100/80 × 2 லட்சம். இப்ப அடிக்கலாமா? 5 20 100, 4 20 80, 1 4 5 20, பின்னாடி ஒரு 4 0. ஸோ அப்போ 5 5 இருக்குன்னா 25, பின்னாடி ஒரு 4 0. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வரும் 2,50,000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 2,50,000 தான் அவர் வாங்கிய விலை. 20% நஷ்டமானால 2 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்காரு. நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் கொடி பயிற்சினால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதம் என்ன? ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 கூடிட்டு அப்புறம் என்ன ஆகுது 1 குறையுது. அப்போ ஆக்சுவலா ஒரு ஆண்டுக்கான எனக்கு உயர்வு எவ்வளோ, 5 கூட்டு 1 குறைஞ்ச எவ்வளோ வரும் 4 தான் எனக்கு மொத்தத்துக்கு உயரும். வருஷத்துக்கு 4% தான் எனக்கு உயரும்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 உயர்ந்துட்டு 1 குறைஞ்சிருச்சுல. அப்போ வந்து வருஷத்துக்கு என்ன ஆகுது 5 கூடுது 1 குறையுது. அப்போ மொத்தத்தில் பார்த்தா அப்படின்னா எனக்கு வருஷத்துக்கு 4% தான் கூடும். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், சதவீதம் அப்படின்னு சொன்னனால நான் 100ன்னு வச்சுக்கிறேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது முதல் ஆண்டு 4% கூடுமா? அப்ப 100ல 4% வரும், 4 தான் வரும். அப்ப 104. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 4 கூடி இருக்கு. அப்ப 4 கூட 104 ஆயிடுச்சு. அப்ப அந்த 104ல 4% எவ்வளவு வரும் பார்ப்போம். ஏன்னா மொத்தம் 3 முறை நான் கண்டுபிடிக்கணுமா? முதல் முறை பார்த்தா 4%. திரும்பியும் நான் என்ன பண்ணணும்? 4% இப்ப எவ்வளவு வரும்? 4 16. 4.16 எவ்வளவு வரும்? 108 16ன்னு வரும். இது வந்து இரண்டாம் ஆண்டுல வளர்ச்சி. முதல் ஆண்டு 4%, இரண்டாம் ஆண்டு 4.16. அப்ப திரும்பி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கணுமா? அப்ப இந்த இதுல எனக்கு எவ்வளவு வரும் பார்ப்பேன். 108 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 1% 1.08 அப்படின்னா 4% வரும் 4.32 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா கூட்டினா 8, இங்க ஒரு 4, இங்க 12, இங்க ஒரு 1. ஓகே, இது மூன்றாம் ஆண்டு. ஓகேங்களா? அப்ப 100ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு மாறிடுச்சு? 112.48 மாறிடுச்சு. அப்ப எனக்கு மொத்தம் எவ்வளவு கூட்டுன்னு பாருங்க, 12.48 சம்திங்ல வந்திருக்கு. அப்ப இது மாதிரி ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட் 12.47%. அப்ப கரெக்ட் தானே? அப்ப ஆன்சர் வரும் ஆப்ஷன் லாஸ்ட் தான் எனக்கு சரியானது. ஓகேவா? நான் சதவீதம் சொன்னாதான் 100 எடுத்து நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் 100 இருந்தது, வருஷத்துக்கு 4% கூட கூட 3 ஆண்டு முடியல நீங்க மொத்தம் எவ்வளவு வந்துச்சுன்னா 112.48 மாறிச்சு. அப்ப சதவீத உயரம் நீங்க எவ்வளோ? 12.48. ஓகே, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், வருடத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் 3 ஆண்டுகள் 155 எனில் அசல் எவ்வளோ? ஸோ 3 ஆண்டு கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டி வித்தியாசம் சொல்லிட்டாங்க. ஃபார்முலா என்ன வரும்? CI minus SI is equal to PR squared 300 plus R divided by 100 cube. ஓகே, அப்ப வித்தியாச மதிப்பு எனக்கு எவ்வளோ? 155. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. வட்டி விகிதம் எவ்வளோ? 10% 10 × 10 × 300 plus R. அப்ப R மதிப்பு 10. அப்ப எவ்வளோ வரும்? 310 வகுத்தல் 100 cube. அப்ப 100 3 முறை போடலாம். இப்ப அடிங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து இப்ப அடிக்கலாம், மேல மேல அடிக்கலாமா? 1 31 31, 5 31 155. அடுத்து இங்க 5, இங்க ஒரு 1000 இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? 5000. அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு வரும்? 5000 வரும். அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க, இதுக்கப்புறம் என்ன வரும் கேட்குறான். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் முக்கோணம், அடுத்து சதுரம், அடுத்து ஐங்கோணம். ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு 3 கோடு, சதுரத்துக்கு 4, ஐங்கோணத்துக்கு 5. அப்போ அடுத்து என்ன வரும்? 6 உள்ளது என்னது? ஹெக்ஸகன் வரும். அப்போ ஹெக்ஸகன் எத்தனை இடத்துல இருக்கு? 1 2 3 இடத்துல இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, அப்போ ஹெக்ஸகன் 3 இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? உள்ள இருக்க படத்தை பார்ப்போம். ஓகே, இங்க வட்டம். ஓகே, வட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான். வட்டத்துக்கு 1, இங்க வந்து பார்த்தா 2 இருக்கு. 1 2 இருக்கா? அது முக்கோணம்னா 3 இருக்கு. அப்போ உள்ள வரக்கூடிய எனக்கு என்ன இருக்கணும்? 4 கோடுகள் வர மாதிரி இருக்கணும். உள்ள 4 வேணா. ஃபர்ஸ்ட் இங்க 1, இங்க 2 லைன் இருக்கு, இங்க 3 லைன் இருக்கு, அடுத்த வரைக்கும் 4 லைன் வரணும். அப்ப 4 லைன் எங்கெங்க இருக்கு பாருங்க. இந்த ACD ஆப்ஷன் மட்டும் பாருங்க. இங்க 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. ஓகே, வருது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா? அப்ப வெளியே 6, உள்ள 4 எனக்கு இருக்கணும். அப்ப எது ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், விடுபட்ட எழுத்தை காண்க. ஜி ஜே பி பி கே எல் எஃப் என் டேஷ் அப்படி கேட்குறான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜி அப்படின்னா 7, ஜேனா 10, பினா 16. ஓகே, அப்ப 7 10 16. இப்ப என்ன பண்றான்? ரெண்டுமே கூட்டிட்டு ஒரு 1 கழிச்சிருக்கான். ஓகேவா? 7யும் 10யும் கூட்டினா 17, 1 கழிச்சுன்னா 16. அதனாலதான் பீன் போட்டுவோம். அதே மாதிரி செகண்ட் இது பார்த்தோன்னா 2 கேனா 11, எல்லுனா 12. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுறது? ரெண்டுமே கூட்டிட்டு 1 கழிக்கணும். கரெக்டா? 2யும் 11 கூட்டினா 13, 1 கழிச்சா 12 வருது. அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 கழிக்கணும். அவ்வளவுதான். அப்ப எஃப்னு எனக்கு எவ்வளோ? 6, என்னன்னு எவ்வளோ? 14. அப்ப ரெண்டையுமே கூட்டிக்கிட்டு ஒரு 1 கழிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 20, 1 போச்சுன்னா 19. அப்ப 19 என்ன எழுத்து? எஸ். 19 எழுத்து எஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இது மாதிரி எழுத்துக்கள் நம்பர்ஸ் போட்டோம்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
3 இன்ட்டு 5 அடுக்கு 12, 2 இன்ட்டு 7 அடுக்கு 10, 10 அடுக்கு 25. மொத்த பகா காரணிகளின் எண்ணிக்கையானது எவ்வளோன்னு கேட்கலாம். மொத்த பகா காரணிகளின் எண்ணிக்கை. ஸோ அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ 10ங்கிறது பகா எண் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், 10 பிரிக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பிரிக்க போறேன். அப்போ இங்க பாருங்க, 3 இன்ட்டு 5 12, 2 இன்ட்டு 7 அடுக்கு 10. இந்த 10 எப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு 5 வைக்கலாமா, ஏன்னா 2 நாளும் பகா எண்ணு தான், 5 நாளும் பகா எண்ணு. அப்போ 10 எப்படி பிரிச்சாச்சு, 2 இன்ட்டு 5 அடுக்கு 25. அப்ப இந்த 12 உள்ள கொண்டு போங்க. அப்போ 3 12, 5 12 இருக்கு, 2 10, 7 10, 2 25, 5 25. ஓகே, அப்போ 3 12 இருக்கா. அப்ப இந்த அடுக்கு மட்டும் கூட்டினாலே கூட போதும், உங்களுக்கு எண்ணிக்கை கிடைச்சிடும். ஓகேவா. இப்போ 12 12 24, 34, 44, இங்கிட்டு ஒரு 50, எவ்வளோ வருது, 94. அப்போ எனக்கு எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 94 நம்பர்ஸ் எனக்கு இருக்கும். எவ்வளோ இருக்கும், 94 இருக்கும். நெக்ஸ்ட், ரூபாய் 9000 மாத சம்பளத்தில் நடுவர் கீழ்கண்டவாறு செலவு செய்தால் அவர் உணவிற்காக செலவிடும் சதவீதம் என்ன கேட்கலாம். ஓகே, சதவீதம் கேட்டானா 100ஆல பெருக்குன்னு அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா. உணவுக்கான செலவு எவ்வளோ, 144 டிகிரி. அப்போ 144 டிகிரி எப்படி எழுதும்னா 144/360. சதவீதம் கேட்டனால 100ஆல பெருக்கிறேன். ஓகேவா. இங்க அமௌண்ட்னு கேட்டனால அந்த அமௌண்ட்டை பெருக்குவேன், சதவீதம் கேட்டனால அந்த 100 பெருக்கிறேன். இப்போ அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு 36 36, 4 36, 144. இப்போ 4 இன்ட்டு 10 எவ்வளோ வரும், 40%. அப்போ உணவிற்காக செலவிடக்கூடிய சதவீதம் எவ்வளோ பார்த்தா 40%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே 36, 54, 72 நாட்கள் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்கள் முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்கள் முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கொஸ்டின். ஓகேங்களா. அப்ப இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு வேலை முடிக்க போறாங்க, அப்படித்தானே. அப்ப ஏ வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். ஏவுடைய நாள் எவ்வளோ, 36. அப்ப ஏ வந்து 36 நாள், அதை 1/36 வச்சுக்கோங்க. அவர் எத்தனை வேலை பார்க்குறாரு, 8 நாளுக்கு முன்னாடி போயிடாரு. அப்ப என்ன பண்ணும், மொத்த நாட்கள்ல 8 நாள் முன்னாடி போறாரா. அப்ப என்ன பண்ணுனா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. ஓகேவா. எக்ஸுங்கிறது மொத்த நாள், அதில் 8 நாள் முன்னாடி போனால எக்ஸ் மைனஸ் 8. ஓகே. அதே மாதிரி பி வந்து எவ்வளோ, 54. அப்போ 1/54. இவர் என்ன பண்றாரு, 12 நாள் முன்னாடி போறாரு. அப்ப எக்ஸ் மைனஸ் 12. அடுத்து சி எவ்வளோ நாள், 72. அப்போ 1/72 இன்ட்டு இவர் தான் அந்த மீதி வேலை பார்க்குறப்ப தான், ஏன்னா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா. இவர் 8 நாள் முன்னாடி போறாரு, இவர் 12 நாள் முன்னாடி போறாரு, இவர் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. எக்ஸ் என்னது, சி வந்து அந்த எக்ஸ் வேலையை முடிக்கிறாரு. ஓகேவா. சி இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, ஒரு வேலையை முடிப்பாங்க, அப்படித்தானே. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி = எவ்வளோ, 1. அப்படி ஏவோட மதிப்பு எவ்வளோ வரும், எக்ஸ் மைனஸ் 8 டிவைடட் பை 36. பியோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் 12/54 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 72. இதோட மதிப்பு தான் எவ்வளோ, 1. அப்போ கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். 36, 54, 72. இதுக்கு எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 216 வரும். எவ்வளோ வரும், 216 வரும். அப்போ 36லேருந்து 216 6ஆல பெருக்குமா. அப்போ என்ன ஆகும், 6ஆல பெருக்குனா 6x மைனஸ் 48. அடுத்து 54லேருந்து 72, 50லேருந்து 216 என்ன பண்ணும், 4ஆல பெருக்குவோம். இப்போ மேல் 4ஆல பெருக்குனா 4x மைனஸ் 48. 72லேருந்து 216 3ஆல பெருக்கணும். அப்போ மேலே 3ஆல பெருக்குனா 3x = எவ்வளோ, 1. ஸோ இந்த 216 கொண்டு போய்க்கலாம். அப்போ எக்ஸை மட்டும் பாருங்க, 6x, இங்கே 4x, இங்கே ஒரு 3x, மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு, 13x. நம்பரை மட்டும் பார்த்தோன்னா இங்கே ஒரு மைனஸ் 48, இங்கே ஒரு மைனஸ் எவ்வளோ, மைனஸ் 96, அங்கிட்டு ஒரு 216. இப்போ மைனஸ் 90 போச்சுன்னா ப்ளஸ் 96. அப்போ எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க, இப்போ 13x = 216, இங்கிட்ட ஒரு 96. ஓகே, இது 100 இருந்தால் எவ்வளோ வரும், 316 வரும். அப்போ 312. ஓகேவா. ஸோ அப்போ 13x அடிக்கலாம். ஒரு 13 13, 2 13 26, மீதி எவ்வளோ 5, 52ல் ஒரு 4. அப்போ எக்ஸ் எவ்வளோ வருது, 24. அப்போ சி வந்து வேலை எத்தனை நாள் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 24 நாள் தான் முடிப்பாரு.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அதனால தான் சிக்கு அது எக்ஸ்னே வச்சிருப்போம். சி வந்து எத்தனை முடிப்பாரு? 24 நாள்ல முடிப்பாரு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? எக்ஸ் வந்து ஏ வந்து 8 நாள் முன்னாடினால எக்ஸ் மைனஸ் 8, பி வந்து 12 முன்னாடினால எக்ஸ் மைனஸ் 12, சி வந்து அந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னா அது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, இது 3 பேரும் கூட்டினா தான் ஒரு வேலை முடியும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி கூட எவ்வளோ? 1. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு கால்குலேட் பண்ணால் எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அதான் எனக்கு ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட்டு x is equal to 2.414 எனில் x minus 1 by x squared மதிப்பு என்ன கேட்கலாம். ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 2.414. இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா √2 மதிப்பு தெரியும். என்னது? 1.414. பட் இங்கே என்ன இருக்கு? 2.414 இருக்கா? அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 plus √2 இருக்கலாம். ஏன்னா 1 plus 1.414. அப்போ 1.414 என்ன பண்ணலாம்? √2 வச்சுக்கலாமா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 1 plus √2 சொல்லலாம், இல்லைன்னா √2 plus 1 சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா பெரிய நம்பர் தான் முன்னாடி வச்சுக்கணும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? √2 plus 1. அப்போ எக்ஸோட மதிப்பு √2 plus 1னா 1 by x மதிப்பு என்ன வரும்? 1 by x மதிப்பு என்ன வரும்னா √2 minus 1 வரும். அவ்வளோதான்ப்பா. நீங்கள் கரெக்டாக டெரிவ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதுதான் ஆன்சர் வரும். அதனால ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? √2 plus 1 வந்துச்சுன்னா 1 by x எவ்வளோ வரும்? √2 minus 1 வரும். சப்போஸ் எக்ஸுக்கு வந்து √2 minus 1 வந்துச்சுன்னா 1 by x எவ்வளோன்னா √2 plus 1 வரும். அவ்வளோதான். இங்கே ப்ளஸ்னா மைனஸ், இது மட்டும் தான் நம்ம வேறு எதுவுமே மாறாது. அப்போ எக்ஸோட மதிப்பு √2 plus 1, 1 by x மதிப்பு √2 minus 1. இங்கே அப்படியே அப்ளை பண்ணலாமா? இங்கே என்ன கொஸ்டின் தான்? x minus 1 by x whole square. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? √2 plus 1 minus 1 by x மதிப்பு எவ்வளோ? √2 minus 1 whole square. அப்போ இங்கே என்ன ஆகும்? √2 plus 1 minus √2 plus 1. ஓகே, மைனஸுங்க பேர் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் ஆயிரும். இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ப்ளஸ் √2 மைனஸ் √2 கேன்சல். 1 கூட்டினா 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ண இப்போ என்ன ஆன்சர் வரும்? 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்க. 2.41 எப்படி பிரிக்கலாம்? 1 plus 1.414. அது 1 அப்படி வச்சுட்டேன். 1.414 பண்ணது √2. அப்போ 1 plus √2 வச்சுக்கலாம், √2 plus 1 வச்சுக்கலாம். நான் √2 plus 1 வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வச்சு எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, 1 by x கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விடுபட்ட எண் என்னங்க? ஸோ நடுவில் எனக்கு எந்த நம்பரும் கேட்கலாம். ஓகே, எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ மேலோட 2 நம்பரையும் வகுத்துட்டு, மேலோட 2 நம்பரையும் வகுத்துட்டு கீழோட நம்பரால் பெருக்கிறாங்க. ஓகேவா? 4 வகுத்தல் 2 எவ்வளோ வரும்? 2. 2 3 பெருக்குனா 6. அதே மாதிரி மேலே அவங்க 9 வகுத்தல் 3 எவ்வளோ? 3. 2ஆல் பெருக்குனா 6. அதே மாதிரிங்க வகுத்தோம்னா 20, 5 வகுத்தோம்னா 4, கீழே உள்ள 7ஆல் பெருக்கணும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 28. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? 4 2ஐயும் வகுத்துட்டு 3ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி 9ஐயும் 3ஐயும் வகுத்துட்டு கீழே 2ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரிங்க 20ஐயும் 5ஐயும் வகுத்துட்டு 7ஆல் பெருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன்சர் எவ்வளோ? 28. நெக்ஸ்ட்டு 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ குறித்த விலை அடக்க விலை வந்தாலும் ஃபார்முலா தெரியும். குறித்த விலை = 100 பிளஸ் லாபம் 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. ஓகேங்களா? எனக்கு குறித்த விலை எவ்வளோ? 2200. லாபம் எவ்வளோ? 10%. அப்போ 100 கூட்டினா 110. தள்ளுபடி எவ்வளோ? 20. அப்போ 100 போச்சுன்னா 80 இன்ட்டு அடக்க விலை. இப்போ அப்படி என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 1 0க்கு 1 0, 1 11 11, 2 11 22, 2 0. அப்போ 200 இந்த 8 வச்சு பொறுக்குமா? இப்போ எவ்வளோ வரும்? 1600 ரூபா. அப்போ அடக்க விலை மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்னா 1600 ரூபா வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்போ குறித்த விலை அடக்க விலை லாபம் தள்ளுபடி வந்தாலே ஃபார்முலா அது. குறித்த விலை = 100 பிளஸ் லாபம் டிவைட் பை 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலை கேட்டாலும் இதே ஃபார்முலா தான், குறித்த விலை கேட்டாலும் இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 54 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் வண்டி நடைமேதை 20 நொடிகளில் கடந்து விடுகிறது. மேலும் அதே திசையில் 6 கிலோமீட்டர் மணி வேகத்தில் நடக்கும் மனிதனை 12 நொடிகளில் கடந்து விடுகின்றது. அப்பொழுது ரயிலின் வேகம் மற்றும் நடைமேடையின் நீளம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரயில் வண்டி நடைமேடை கிடக்குது. ஓகே, ரயில் வண்டி நடைமேடை கிடக்குது அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா
நேரம் சீக்கோட்டு ரயிலுடைய நீளம் பிளஸ் நடைமேடையுடைய நீளம் வகுத்தல் நடைமேடைக்கு வந்து வேகம் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், ரயிலுடைய வேகம் மட்டும் கீழே போடணும். ஓகே, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மட்டும் பார்த்தோம்னா எனக்கு ரயிலோட வேகம் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு நேரம்னு எனக்கு இருக்கு, ஆனா ரயில் நீளமும் தெரியாது, நடைமேடை நீளமும் தெரியாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப அப்படியே செகண்ட் இதை பாருங்க. இங்க என்ன இருக்கு, அதே திசையில 6 கிலோமீட்டர்/மணி வேகத்தில் நடக்கும் மனிதனை 12 நொடியில் கடந்து விடுகிறது. ஓகேவா? மனிதனை கடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், நேரம் சீக்கோட்டு ரயிலின் நீளம் வகுத்தல் என்னது அதே திசை தானே, ஒரே திசைனா என்ன பண்ணும், வேகத்தை கழிக்கணும். ஓகேவா? எனக்கு ரெண்டுக்குமே வேகம் இருக்கு, ஏன்னா ரயிலுக்கு வேகம் இருக்கு, மனிதனுக்கு வேகம் இருக்கு. ஓகேவா? அப்ப வேகங்கள் என்ன பண்ணா கழிக்கணும். ஓகேவா? அப்ப ரயிலுடைய வேகத்தையும் மனிதனுடைய வேகத்தையும் நான் கழிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் வேகம் இருக்கு, மனிதனுடைய வேகம் இருக்கு, நேரமும் இருக்கு. அப்ப இதுல என்ன பண்ணலான்னு ரயிலோட நீளம் நான் கண்டுபிடிச்ச முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, எனக்கு நேரம் எனக்கு எவ்வளோ, 12 நொடி. ஓகேவா? 12 நொடி. ரயிலுடைய நீளம் எனக்கு தெரியாது. இங்க என்னது, ரயிலோட வேகத்தையும் மனிதன் வேகத்தை என்ன பண்ணும் கழிக்கணும். ஏன் கழிக்கணும், ஒரே திசைனால தான் கழிக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷன் நான் கூட்டுவேன். அப்ப இங்க 54, ரயிலோட வேகம் 54, மண்ணோட எவ்வளோ 6. அப்ப ரெண்டையும் கழிச்சு எவ்வளோ வரும், 48 கிலோமீட்டர்/மணி. ஓகேவா? இது என்னது 12 வினாடின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வினாடி, இது மணி. அப்ப அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், இதை நம்ம மாத்தணும். ஓகேவா? இப்போ கிலோமீட்டர்/மணியை மீட்டர்/வினாடியை மாத்தணும்னா 5/18ஆல பெருக்கணும். அப்ப 12 சீக்கோட்டு ரயிலுடைய நீளம் வகுத்தல் 48 இன்ட்டு 5/18. ஓகே, இது மொத்தம் இங்க பெருக்கிடலாமா? அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 12 இன்ட்டு 48 இன்ட்டு 5/18 சீக்கோட்டு நீளம். நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு ரயிலோட நீளம் கிடைக்கும். ரயில் நீளம் கிடைச்சுன்னா இங்க ரயிலோட நீளத்தை அப்ளை பண்ணி நடைமேடை நீளம் நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப அடிங்க. 2 6 12, 3 18, 1 3 16 3 48, அப்ப 2 16 32, 32 5 எவ்வளவு வரும், 160. அப்ப ரயிலுடைய நீளம் எனக்கு எவ்வளோ, 160. ரயிலுடைய நீளம் எனக்கு எவ்வளோ, 160. ஓகேவா? ரயிலோட நீளம் எவ்வளோ, 160. முடிஞ்சு. இங்க அப்படியே அப்ளை பண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. இங்க டைம் எனக்கு எவ்வளோ, 20 வினாடி. ரயிலோட நீளம் எவ்வளோ, 160. நடைமேடை நீளம் எனக்கு தெரியாது. வகுத்தல் ரயில்வே வேகம் எவ்வளோ, 54 கிலோமீட்டர்/மணியா. அப்ப மீட்டர்/வினாடி மாத்திரம் 5/18ஆல பெருக்கணும். அப்ப என்ன ஆகும், 1 18 18, 3 18 54. அப்ப எவ்வளவு வருது, 15. இங்க 15 20 பெருக்கு. 15 20 பெருக்குல வரும் 300 வரும். இப்ப 300 இந்த 160 போச்சுன்னா -160. அப்ப 300 160 போச்சுன்னா வரும் 140. அப்ப நடைமேடை நீளம் எனக்கு எவ்வளோ, 140. ஓகே, அப்ப ரயில்வே நீளம் 160, நடைமேடை நீளம் 140. அப்ப 160 140 எங்க இருக்குன்னு பார்க்கணும். எங்க இருக்கு, ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இங்க 2 ஃபார்மும் கரெக்டாக நீங்க தெரிஞ்சாதான் இங்க ஆன்சர் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ மனிதனுடைய வேகம் கொடுத்தனால அதுல இருந்து ரயில் நீளம் கண்டுபிடிச்சு அது இங்க போட்டு நடைமேடை நீளம் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 மீட்டர், அகலம் 8 மீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு என்னது? அப்ப செவ்வகத்தின் சுற்றளவுங்க ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், 2l + b. ஓகே, அப்ப 2 நீளம் எவ்வளோ, 12, அகலம் வந்து எவ்வளோ, 8. அப்ப 2 × 20. அப்ப ஆன்சர் வரும் 40 மீட்டர். ஆன்சர் 40 மீட்டர். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னா, அப்ப ரெண்டையுமே கூட்டி 2ஆல பெருக்கினா ஆன்சர் போறோம். ரெண்டையும் கூட்டி 2ஆல பெருக்க போறோம். 12 8 கூட்டினா 20, அது 2ஆல பெருக்கினா 40. முடிஞ்சு. நீங்க அப்படி டேரக்டாவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நீங்க ஃபார்முலா படி போனா இப்படி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 20 சென்டிமீட்டர். அதன் மொத்த பரப்பளவு என்ன மற்றும் வலைபரப்பு என்ன? ஃபர்ஸ்ட் மொத்த பரப்பு பார்த்துடலாம். மொத்த பரப்பு ஃபார்முலா 2πr/h + r. ஓகே, அப்ப 2 × 22/7 × ஆரம் மதிப்பு எவ்வளோ, 7. பிராக்கெட்ல உயரத்தையும் என்ன பண்ணும், ஆரத்தையும் கூட்டணும். கூட்டின எவ்வளோ வரும், 27. ஓகேவா? இன்ட்டு வச்சுக்கலாம். உயரத்தை ஆரத்தை கூட்டினா 27. இப்ப அடிக்கலாம். 4 7 4 7. இங்க பெருக்குனா 44, இங்க ஓட்டி 27. அப்ப 27 44. எவ்வளோ, 28 மீதி 2
8 10 திரும்பவும் அதே தான் வரப்போகுது. அப்போ 8 8 1 1. ஓகே, மொத்த பரப்பு எனக்கு எவ்வளோ? 1188. மொத்த பரப்புல 1188 எங்க இருக்கு? 2 இடங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? வளைபரப்பு கண்டுபிடிச்சாலும் இப்போ வளைபரப்பு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2/RH. அப்ப 2 × 22/7 இன்ட்டு ஆர மதிப்பு 7, உயர மதிப்பு எவ்வளோ? 20. அப்ப 7 7 கேன்சல். இப்போ பெருக்குனா 44 44 2 எவ்வளோ? 88 ஒரு 0 எவ்வளோ? 880. அப்போ மொத்த பரப்பு 1188, வளைபரப்பு 880 எங்க இருக்கு? ஆப்ஷன் 7 தான் இருக்கு. ஓகேவா? மொத்த பரப்பு 1188, வளைபரப்பு 880. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 90 150 225 மீச்சிறு மடங்கு எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஸோ மீச்சிறு மடங்குனா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 90 150 225. ஓகே, எதால் அடிக்கலாம்? 5ஆல் அடிப்போம். 5ஆல் அடித்தா 18 30 45. அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிக்கலாம். 6 10 15. ஓகே, அடுத்து 5ஆல் அடித்தோம்னா 6 2 3. அடுத்து 2ஆல் அடித்தோம்னா 3 1 3. திரும்ப 3ஆல் அடித்தோம்னா ஃபுல்லாக 1 1 வந்துடும். ஸோ அப்போ 32 6 6 5 30 30 3 90 90 5 450. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் 450. அப்போ 90 150 225 மீச்சிறு மடங்கு எவ்வளோ? 450. நெக்ஸ்ட்டு 12 15 18 மற்றும் 27 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ இலக்கங்கள் கேட்டாலே 4 இலக்க எண் கேட்டாலும் சரி, மிகச்சரி 5 இலக்கம் கேட்டாலும் சரி, இப்போ இலக்கங்கள் வந்துட்டாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இலக்கம் கேட்டாலாம் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 12 15 18 27. ஓகே, எதாவது அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். 4 3 12 5 3 15 6 3 18 9 3 27. திரும்ப 2ஆல் அடித்தோம்னா இங்கே 2 இங்கே 5 இங்கே 3 இங்கே 9. அடுத்து 3ஆல் அடித்தோம்னா 2 5 1 3. ஸோ மொத்தமாக பெருக்க வேண்டியதான். ஓகேவா? 32 6 6 3 18 24 24 5 எவ்வளோ? 120. மொத்தம் 360. ஓகே, எல்சிஎம்ல வருது 360 எனக்கு வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? மிகப்பெரிய 4 இலக்குன்னு சொன்னா எனக்கு பொதுவான மிகப்பெரிய 4 இலக்கு என்னது? 9999. ஸோ அதுதான் 360 அடிக்க போகிறேன். ஸோ அடிச்சுட்டு நான் மீதி எவ்வளோ வருதுன்னு தான் பார்ப்பேன். ஓகேவா? படிங்க, டேரெக்டாக தான் அடிக்கணும். 360 360 இங்கே அடிச்சிங்கன்னா ஸோ 999ல் 2 360 720. மீதி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 279 வரும். பின்னாடி ஒரு 9. அப்போ 2799ல் எத்தனை 360 இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கி தான் பார்க்கணும். 360 ஒரு 7 போட்டு பார்ப்போம் எவ்வளோ வரும்? 42 ஒரு 4 21 25. ஓகே, எவ்வளோ வருது? 7 தான் எனக்கு வரும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? 2520. இங்கே 2799. மீதி எவ்வளோ வரும்? 9 7 2. திரும்ப எவ்வளோ மீதி வரும்? 279 தான் வரும். ஓகே, அப்போ 9999 நீங்கள் 360 டேரெக்டாக அடிச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? 279 வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த மிகப்பெரிய 4 இலக்கு என்னது? 9999 279 கழித்து அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வரும் 0, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 9. ஸோ ஆன்சர் 9720. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மலாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து பொதுவான மிகப்பெரிய 4 இலக்கிலிருந்து அந்த எல்சிஎம் அடித்து மீதியை தான் பார்க்கணும். அந்த மீதியை கண்டுபிடிச்சு அந்த மிகப்பெரிய 4 இலக்கிலிருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கான மிகப்பெரிய 4 இலக்கணம் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு 2x plus 3y is equal to 31, y minus z is equal to 4, மேலும் x plus 2z is equal to 11 எனில் x plus y plus z இன் மதிப்பு என்ன கேட்கலாம். ஸோ அப்போ x கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும், z கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 4 plus z. ஏன்னா மைனஸ் z அங்கே போதுன்னா plus z. ஸோ அதே மாதிரி இங்க இருந்து x ஓட மதிப்பு என்ன வரும்? 11 minus 2z. ஓகேவா? அப்போ x இது வந்து என்னது? y. அப்போ x y தெரியுங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2 x மதிப்பு எவ்வளோ? 11 minus 2z plus 3 y மதிப்பு எவ்வளோ? 4 plus z சீக்கிரம் எவ்வளோ? 31. அப்போ எவ்வளோ வரும்? 22 minus 4z plus 12 plus 3z equal to 31. அப்போ minus 4z இங்கே plus 3z என்ன வரும்? minus z. அடுத்து 22 இங்கே ஒரு 12 கூட்டினா வரும் 34. 34 அங்கே போச்சுன்னா minus 34.
அப்போ 34 31 போச்சுன்னா 3, அப்போ -3, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ இஜெட்டோட மதிப்பு எவ்வளோ? 3. அப்போ இஜெட் மதிப்பு இங்கே அப்ளை பண்ணா இஜெட் மதிப்பு 3, அப்போ 4 + 3 7. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 7. இப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வரும்? 11 மைனஸ் இஜெட் மதிப்பு 3, அப்போ 2 3 6, அப்போ 5. எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 5. அப்போ கொஸ்டினை கேட்டாங்க x + y + z. அப்போ எக்ஸ் மதிப்பு 5, ஒய் மதிப்பு 7, இஜெட் மதிப்பு 3. அப்போ 12 15. ஓகே, அவ்வளோதான். அப்போ எக்ஸ் + ஒய் + இஜெட் மதிப்பு எவ்வளோ? 15. ஓகேவா? ஸோ இதுல ஒய் மதிப்பை எடுத்தேன், இங்கே வந்து எக்ஸ் மதிப்பு எடுத்தேன். இது ரெண்டுமே இங்கே அப்ளை பண்ணிட்டு இஜெட் மதிப்பை கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ரெண்டுமே கிடைச்சிருச்சு. ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை 60,000 எனில் 3 வருடங்களுக்கு பின் அதனுடைய விலை என்னவா இருக்கலாம்? ஓகே, இப்போ தற்போது எவ்வளோ இருக்கு? 60,000. தற்போது எவ்வளோ? 60,000. ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுது? 5% குறையுதா? இல்லை 5% எவ்வளோ? 10% 6,000. அப்போ 5% எவ்வளோ? 3,000 ரூபாய். அப்போ 6,000 3,000 போச்சுன்னா 57,000. அப்போ முதல் வருடம் முடிவில் எவ்வளோ இருக்கு? 57,000 இருக்கு. திரும்ப இதில் 5% எவ்வளோ வரும்? இதில் 5% எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 10% 5,700. 10% 5,700. அப்போ 5% எவ்வளோ வரும்? 2,850. ஓகே, அப்போ கழிச்சோம்னா 0, இங்கே 5, அப்போ இங்கே 1, இங்கே 4, இங்கே 5. அப்போ 2ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளோ இருக்கு? 54,150 இருக்கு. ஓகேங்களா? இப்போ திரும்ப என்ன பண்ணும்? 3ஆம் ஆண்டு முடிவு தானே கேட்டான். அப்போ இதில் 5% பார்க்கணும். ஓகே, 10% 5,415. அப்போ 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 5% பார்க்கலாமா? இது அப்படியே 2 அடிக்க வேண்டியது. அப்போ 2 7 0 7 50. ஸோ அப்போ 50, இங்கே 2, இங்கே 4, இங்கே 11 4, இங்கே 1, இங்கே 5. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 51,442.50 3 ஆண்டு முடிவில் இருக்கும். முக்கிய தற்போது 60,000 உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ இருக்கும்? 51,442 ரூபா 50 பைசாவாக இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன் வச்சா கண்டிப்பாக 65,000 வராது. அதுக்கு ரொம்ப 6,000 5,000 வராது. ஸோ ஆன்சர் தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, அடுத்து வருவது என்ன? ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத மட்டும் பாருங்க. சி டி இ எஃப். அப்புறம் என்ன வரும்? ஜி. ஓகேவா? அடுத்து செகண்ட் எழுத பாருங்க. இங்க ஒய் எக்ஸ் டபிள்யூ வி குறைஞ்சிட்டு போதா? அப்ப ஒய் எக்ஸ் டபிள்யூ விக்கு அப்புறம் என்ன வரும்? யூன்னு வருமா? யூ. அடுத்து இங்க ஒண்ணுமே இல்லை. இங்க 1, இங்க 2, இங்க 3, அப்படி என்ன வரும்? 4. அப்ப ஜி யூ 4 வரும். எங்க ஆன்சர்? ஆப்ஷன் லாஸ்ட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எழுத்து வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும், செகண்ட் எழுத்து வச்சு கண்டுபிடிக்கணும், 3ஆவது நம்பர் வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இங்கே எதுவுமே இல்லைனா 0க்குன்னு அர்த்தம். அவ்வளோ 0 1 2 3 எடுத்தனா ஒரு 4. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் டவுட்டாக இருந்துச்சு, எந்தெந்த கொஸ்டின் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, ஸோ அனைத்துமே நல்லா பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய இலக்கு 25க்கு 25 எடுக்கணும் சொல்லி எளிய இலக்கு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ முழுமையாக வீடியோ பார்த்துக்கிட்டு வாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்முடைய வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.